ராஜ்யத்தை முடிச்சிருவேன்னு தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவனுக்கு என்ன, எப்படினாலும் கிஃப்ட் கொடுக்குறேன், வாக்கு கொடுத்தா ராஜா செஞ்சுதானே ஆகணும். அப்ப ராஜா என்னென்ன கொடுக்குறாரு, தங்க செயின், ரத்தாம்பரம் ட்ரெஸ் கொடுக்குறாரு. நான் 3வது பொசிஷன்ல ராஜாவுக்கு அடுத்து இன்னொரு பிரபு இருப்பாங்க, இவரோட 3வது பொசிஷன்ல உயர்த்தி வைக்கிறாரு. ஆனா இவன் யார் தான், அடிமையா இருக்கிறவர் தான். ஆனா அவனை நல்லா உயர்த்தி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுதுன்னா, வேற தேசத்துல இருந்து வந்து ராஜாக்கெல்லாம் வந்து யுத்தம் செய்வாங்கல்ல, யுத்தம் செய்யும் போது இந்த பெல்ஷாத்சார கொன்னுட்டு போயிடுறாங்க. அப்ப வேற ஒரு ராஜா, தரியு அப்படிங்கிற ஒரு ராஜா, 62 வயசுல அவர் வந்து அந்த பாபிலோனுக்கு ராஜாவா ஆகுறார். இதுதான் கதை. சரியா, புரியுதா என்ன சொல்ல வரான்ட்டு? அதாவது தேவன் சில பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பட்ட பாடுகள்னால தேவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்காம இருப்பாங்க.